எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு இது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் கிரீன்வேஸ் ரோட்ல இருக்கு. நான் முதல்வன் திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மூலமா வருஷம் வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மாதம் 7500 ரூபா ஃபெலோஷிப் தராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி 10 மாதத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் டிகிரி முடித்தவங்க இந்த மாதிரி ஃபெலோஷிப் வாங்கிட்டு படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வழக்கமாக ஜூன் மாதம் அந்த எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து 30,000 பேர் எழுதியிருக்காங்க. எழுதி அதில் வந்து 1000 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஒரு 220 பேர் சென்னையிலே தங்கி படிக்கலாம். ஒரு 100 பேர் சென்னையில் வந்து அகாமடேஷன் இல்லாமல் பார்ட் டைமாக ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட்டில் அது மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈவினிங் கிளாஸஸ் மாதிரி அவங்க அட்டன் பண்ணலாம். அல்லது மதுரையில் ஒரு 100 பேர் தங்கி படிக்கலாம். கோயம்புத்தூரில் மதுரையில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது. மாதிரி கோயம்புத்தூரில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் ஒரு சென்டர் இருக்குது. அங்கேயும் தங்கி படிக்கலாம். எல்லாமே ரெசிடென்சியல் கோச்சிங், ஃப்ரீ கோச்சிங், கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோச்சிங். அது போக உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து இந்த 500 தவறில் நான் வந்து வெளியிலேருந்து படிச்சுக்கிறேன்னாலும் நோ ப்ராப்ளம். 7500 ரூபா மாதம் கொடுப்போம். நீங்கள் எங்கே படிக்கணுமோ படிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இது இருக்குது. இதுக்கு நீங்கள் முதல்ல வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நான் முதல்வன்கிற எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது வந்து நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது இதை பற்றி அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபைனல் இயர் முடிக்கும்போது அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணி இங்கே வந்து ரெசிடென்ஷியல் கோச்சிங் எடுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஐஏஎஸ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது தான் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுங்க. முதல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். பொதுவாக நம்ம ஒரு நாடு வந்து ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஏற்றக்கூடிய லெஜிஸ்லேச்சர். அது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்குது, இங்கே வந்து அசம்பிளி இருக்குது. ரெண்டாவது வந்து அது சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை வந்து செயல்முறைப்படுத்தக்கூடியவங்க. அதில் 3 விதமான எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட்டு, கவர்னர், அவங்களாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிக்யூட்டிவ். ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர், இங்கே சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். மூணாவது பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு தான் நமக்கு வந்து ஒரு ரிகரஸான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. அதில் போய் தான் நம்ம வந்து அது ஆக முடியும். இதில் என்ன ஒரு 3 எக்ஸிக்யூட்டிவ் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ வந்து செரமோனியல் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், கவர்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான பதவி. அதில் வந்து ரியல் பவர் வந்து லைஸ் வித் தி பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் தான் இருக்குது. நாட்டினுடைய நிர்வாகம் வந்து பிரசிடென்ட் பேர்லேயும் கவர்னர் பேர்லேயும் நடைபெறுது. இருந்தாலும் வந்து ரியல் பவர் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இருக்கும். அதனால பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டென்யூர் வந்து பர்மனன்ட் கிடையாது. 5 வருஷம் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அகெயின் அவங்க மக்கள்கிட்ட போய் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி நம்பிக்கை பெற்றாதான் திரும்ப வந்து அவங்க வந்து நாட்டை ஆள முடியும். ஆனால் ஒரே எக்ஸாம் 30 வருஷம் நிரந்தரமாக நம்ம அரசாங்கத்தினுடைய முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து பெஸ்ட் வழி வந்து பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவான ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம். அதனால தான் அதுக்கு வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பவர். அது வந்து குடிமை பணின்னு சொல்கிறோம், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதுபோக நிறைய ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், அது மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஒரு 20-28 சர்வீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான். அது 3 ஸ்டேஜில் நடக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி 3 எக்ஸாமாக நடக்குது. ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தான் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே கோச்சிங் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் யார் பாஸ் பண்ணுறாங்களோ, இப்போ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 700 பேர் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 350 பேர் நம்மகிட்டே படித்தாங்க, நம்ம இன்ஸ்டியூட்லேயே தங்கி படித்தாங்க. ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமுக்கு அதுக்கும் ரெசிடென்சியல் கோச்சிங் உண்டு. அது வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். மெயின் எக்ஸாமில் வந்து ஒரு 9 பேப்பர் இருக்கும். தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில், ஹிந்திலையும் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் தான். அதில் வந்து ஒரு பேப்பருக்கு 250 மார்க். அப்போ வந்து 7 பேப்பர், மொத்தம் 750 மார்க், 750 மார்க்ஸ். ப்ளஸ் வந்து 2 லாங்குவேஜ் பேப்பர், ஒரு தமிழ், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் எழுதணும். அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், பாஸ் பண்ணால் போதும். அதனுடைய மார்க் வந்து மற்ற இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூ வந்து ஒரு 225 மார்க்ஸ் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு டோட்டல் வச்சு தான் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணுறது எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது. ரிட்டனில் வந்து ஜென்ரலி ஒரு
750 to 800 மார்க் எடுத்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் கிடைக்கும். 800 மேலே எடுத்தீங்கன்னா நல்ல சர்வீஸ் கிடைக்கும். சில செலக்டடான இன்டர்வியூஸ், செலக்டான டாப்பர்ஸை வந்து இன்டர்வியூ எடுத்தும் போட்டிருக்கோம். நீங்கள் அதுவும் பார்க்கலாம். எங்களுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பல்வேறு 2 சேனல் இருக்குது நம்மகிட்ட. ஒன்று வந்து யூபிஎஸ்சி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி. இதே இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி குரூப் 1 ஆஃபீஸராக வரலாம், டெப்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்தும் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரலாம். அது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வரணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினா டேரெக்டாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக வரலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னா குரூப் 1 ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, டெப்டி கலெக்டராகவோ அல்லது வந்து டிஎஸ்பியாவே வந்து அதுக்கப்புறமா கன்ஃபர்ட் ஐஏஎஸோ ஐபிஎஸ்ஓ அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கிளரிக்கு கேடர், அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு எழுதுவாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிங்கிறது நம்ம எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எழுதுறது. ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுறது. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2 சேனல் இருக்குது. ஒன்று வந்து எய்ம் டிஎன் அப்படிங்கிறது, இது வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் தவிர மற்ற எல்லா எக்ஸாமுக்குமான பொதுவான சேனல். இது வந்து எய்ம் டிஎன்கிற சேனல். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற சேனல் வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் டிஎன், AICSCCTN. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஆல்வேஸ் எய்ம் அட் ஹைன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம வந்து பெரிய விஷயத்துக்கு தான் ஆசைப்படணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதுறீங்கன்னா ஒரு கிளார்க் வேலையில் போய் சேர்றீங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேருவீங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து கரெக்டாக 30 வருஷம் சர்வீஸ் முடிச்சு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது மேக்ஸிமம் என்ன வரலாம் அப்படின்னா, ஜென்ரலி வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து வேலையில் சேரும் பொழுதே சப் கலெக்டர் ஈக்குவல் டு டெப்டி கலெக்டர். அதுக்கப்புறமா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே கலெக்டர் ஆயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா டைரக்டர், அப்புறமா செக்ரட்டரி அப்படின்னு லைஃப் லாங்காக வந்து நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கலாம். இன்னும் நீங்கள் யங் ஏஜ்லேயே வந்துட்டீங்கன்னா 22 வயசுலேயே வந்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் கேபினெட் செக்ரட்டரி இலக்கும். இந்தியாவில் வந்து பெரிய போஸ்ட்டுங்கிறது ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேபினெட் செக்ரட்டரி தான். ஸோ அந்த மாதிரி கேபினெட் செக்ரட்டரி வரைக்கும் வரலாம். ஸோ அதனால் எப்போதுமே இந்த எக்ஸாமுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஓகே. இல்லை அப்படின்னா நம்மளுடைய டேலண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் வருது, எனக்கு மேத்ஸ் நல்லா வருது, கணக்கு போட்டு நல்லா போடுறேன், எனக்கு வந்து பாலிட்டி எக்ஸாம் நல்லா வருது, எக்கானமி நல்லா வருதுன்னா பேங்க் எக்ஸாம், கணக்கு எக்கானமி நல்லா வருதுன்னா பேங்க் எக்ஸாம் சூஸ் பண்ணலாம். அது மாதிரி எந்தெந்த எக்ஸாம் நமக்கு சூட் ஆகுது, நம்மளுடைய லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு நீங்கள் டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ மற்ற எக்ஸாமும் எழுதலாம். அது வந்து நான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி எழுதி அது வெற்றி பெற தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அதிலே வெற்றி பெற்றோம்னா நல்லது. ஆனால் நம்மளுடைய ஆசை அது. ஆனால் எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. அப்படி போகும்போது ஒரு அட்டெம்ப்ட், 2 அட்டெம்ப்ட் பார்ப்பாங்க, 3 அட்டெம்ப்ட் பார்ப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சியில் வந்து 6 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரினா 6 முறை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 21 வயசுலேருந்து நீங்கள் எழுதலாம். 21 வயசுலேருந்து 6 அட்டெம்ப்ட் எழுதலாம். அதே மாதிரி 32 வயசு வரைக்கும் எழுதலாம். நீங்கள் வந்து இடையில கேப் விட்டுட்டு கூட எடுத்துகிட்டு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 9 அட்டெம்ப்ட் எழுதலாம். 35 வயசு வரைக்கும் எழுதலாம். பட்டியல் இனத்தவராக இருந்தால் 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ அவங்களுக்கு அட்டெம்ப்ட் கணக்கு கிடையாது. 21 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 37 வயசு வரைக்கும் எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட 16 அட்டெம்ப்ட் எழுதலாம். ஸோ அவ்வளோலாம் யாரும் எழுத மாட்டாங்க. ஒரு 4 முறை 5 முறை முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அதிகபட்சமாக 9வது முறை எழுதி வெற்றி பெற்றவங்களும் உண்டு. ஸோ அது வந்து கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ். இதில் வந்து 1 வருஷம் இந்த எக்ஸாம் நடக்கும். அதாவது எக்ஸாம் நடக்கிறது ப்ரிலிம்ஸ் வந்து 2 நாள் தான், ஒரே நாள். அதாவது காலையில் ஒரு எக்ஸாம் ஜெனரல் ஸ்டடீஸ், மத்தியானம் சிசாட் சொல்லக்கூடிய ஒரு கணக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். கணக்கு இங்கிலீஷ் இது, அது இங்கிலீஷில் தான் இருக்கும், அந்த ஜென்ரல் நாலேஜும் இதுவும். அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம் ஒரு 2 மாதம் கழிச்சு மெயின் எக்ஸாம், அப்புறம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு இன்டர்வியூ. இதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் உள்ளே போக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வெற்றி பெற்ற மாணவர்களோட பேட்டி நிறைய எடுத்து போட்டிருக்கோம். அதெல்லாம் சிவச்சந்திரன், லாஸ்ட் இயரில் வந்து மோனிகா, ஜிஜி அவங்கள்ட்ட எல்லாம் இன்டர்வியூ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஏஐசிசி சேனலில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னால் என்னென்ன படிக்கணும், இந்த சேனலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் AICSCCTN. இது அடிச்சிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு. கூகுளில் போயிட்டு இது அடிச்சிங்க அப்படின்னா, அது யூடியூப்பில் போயிட்டு அடிச்சிங்கன்னா இது வந்துடும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஹோம் பேஜில் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து பல சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஜியாகிரஃபி ஒன்று. இப்போ ஜியாகிரஃபிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், விஷன் 1000 மிஷன் 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 பேரை நம்ம டார்கெட் பண்ணி 100 பேரை ஃபைனல் ரிசல்ட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் விஷன் 1000 மிஷன் 100 அப்படின்னு 1000 பேர் ட்ரெயின் பண்ணி தான் நம்ம இந்த ஃபெல்லோஷிப் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே 7500 ரூபா மாதம் கொடுக்குது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம் லாஸ்ட் இயர் வந்து 30,000 பேர் எழுதினாங்கன்னு சொன்னேன். அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது முதல்ல முக்கியம். அதுக்கு தான் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ காலேஜில் இருக்கும்போதே அந்த ப்ரிப்பரேஷன் தொடங்கிட்டீங்கன்னா காலேஜ் முடிஞ்ச உடனே இதை பாஸ் பண்ணிடலாம். இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி இல்லாமல் ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல,
கேட்ச் தம் யங் அப்படின்னு சின்ன வயசுலேயே நீங்கள் ஐஏஎஸ் ஆனால் நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு காலேஜில் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இந்த வழிகாட்டல் நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ ஜியாகிரஃபி இதுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது, பிஒய்க்குனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் வந்தது அப்படிங்கிறத டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் ஜியாகிரஃபி வந்து இதில் உள்ளது ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அதுக்கு என்னென்ன படிக்கணும், உதாரணமாக அதுக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ள புக்கு, எஸ்சிஆர்டி புக்கும் படிக்கலாம். எஸ்சிஆர்டினா ஸ்டேட் கவுன்சில், நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கும் படிக்கலாம், இதுவும் படிக்கலாம். ஸோ அதில் டாப்பர்ஸோட இன்டர்வியூலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், நான் ஸ்டேட் போர்ட் புக்கு தான் சார் படித்தேன், நான் அதை படித்தே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நடத்தும் பொழுது உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்ட் நடத்துவாங்க. எஸ்சிஆர்டிக்கு என்சிஆர்டிக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் 2 போர்டில் படிச்சுட்டு நீங்கள் வந்திருந்தாலும் ஸ்கூலில் இது வந்து ஈஸி தான், ஈஸியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிடலாம். இது வந்து 20 வீடியோ இதில் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் 5 வீடியோ இருக்குது. இதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒரு 6 வீடியோ இருக்குது. இதில் என்னென்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் கீழே வந்து அந்த ஒரு பிபிடி போட்டு நடத்துகிறாங்கன்னா அந்த பிபிடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இதில் இருக்குது. இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் அப்புறமா கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் கிளிக் பண்ணி அந்த இதெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய பிடிஎஃப் வேணால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது வந்து பிபிடி வேணால் பிபிடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜியாகிரபிக்கு. அடுத்து ஹிஸ்ட்ரி, இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நடத்திருப்பாங்க. இதில் 42 வீடியோஸ் இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இது மாதிரி ஜியாகிரபி ஃபவுண்டேஷனுக்கு 20 வீடியோ இருக்குது. ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, ப்ளஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்கும், அதில் ஒரு 5 வீடியோ இருக்குது. அப்புறம் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கான டிஸ்கஷன் இருக்குது. ஸோ இது வந்து இருக்குது. இது வந்து பழசு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது 43 வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் அதில் எடுத்திருப்பாங்க. இந்த இதை வச்சு நீங்கள் முதல்ல பேஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம், உங்கள் ப்ரிப்பரேஷனை தொடங்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, என்விரான்மெண்ட் பற்றி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்டு, ஸோ இந்தியன் பாலிட்டிங்கிறது கான்ஸ்டியூஷன், சிவிக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, அது வந்து இதில் இருக்குது. ஒவ்வொரு வீக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உள்ளே போயிட்டு நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு 8 வீடியோஸ் இருக்குது. இது இந்த 8 வீடியோ டெஸ்ட்டையும் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் நான் முதல்வன் தேர்வு வெற்றி பெறலாம். ஸோ நிறைய பேர் அப்படி தான். இந்த இதில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடிப்படையான விஷயங்கள். உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் அது மற்ற அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு இதில் அந்த டவுட்டுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக நடக்கும். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுஃபிட்கோவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டுஃபிட்கோ அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி, அதாவது அர்பன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் கார்பரேஷன், அதாவது நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது மாநகராட்சி, நகராட்சி அங்கெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஊர்கள் எல்லாம் நாலேஜ் சென்டர் அப்படின்னு இருக்கும், அறிவுசார் மையங்கள் அப்படின்னு. உங்கள் ஊர் வந்து மாநகராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் அங்கே வந்து அறிவுசார் மையங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அங்கே போய் உட்காந்திங்கன்னா இந்த சேனல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கான ப்ரொவிஷன் உண்டு. ஸோ இது வந்து நீங்கள் அப்புறம் ரெகுலராக போய் அட்டன் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டேல இந்த மாதிரி கிளாஸ் நடத்துவோம். அதெல்லாம் வந்து லைவ் கிளாஸாகவே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி இந்த இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கீங்கன்னா போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்த்து இது பண்ணலாம். அந்த நாலேஜ் சென்டரில் உள்ளது, அதாவது இந்த சேனலில் வந்து அது லைவாகவும் வரும், அப்போவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஃபாலோ. இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்கள் குரூப்பை வந்து ஒரு குரூப்பை இப்போ 2 காலேஜ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அழகப்பா காலேஜும் ஸ்ரீரங்கம் இன்ஜினியரிங் காலேஜும். ஸோ அழகப்பா காலேஜுக்கு ஒரு கோட் கொடுத்துருவோம், KAP 3. KAPனா குடிமை பணி ஆற்றுப்படை. ஆற்றுப்படைனா வழிகாட்டுதல்னு அர்த்தம். நீங்கள் சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படைன்னு. பரிசு வாங்கின ஒரு புலவர் வந்து மற்றவங்களுக்கு எப்படி பரிசு வாங்கணும்னு வழிகாட்டுறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை. இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்கலாம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, எக்ஸாமுக்கான வழிகாட்டுறது தான் இந்த இதனால இதுக்கு பேர் ஆற்றுப்படைன்னு பேர் வச்சிருக்கோம். குடிமைப்பணி, IAS IPS மாதிரியான சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுனால இதுக்கு வந்து குடிமைப்பணி ஆற்றுப்படை. சுருக்கமாக இங்கிலீஷில் வந்து KAPன்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த KAPன்னு வச்சு இது ஏற்கனவே 2 ஈவெண்ட் முடிச்சிட்டோம். ஒரு சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு பண்ணோம், அது KAP 1. அப்புறம் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பண்ணோம், அவங்க KAP 2. தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 2 காலேஜ் பண்ணுறோம். அழகப்பா காலேஜுக்கு வந்து கோடு வந்து KAP 3. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்கள் கோஆர்டினேட்டர், உங்கள் காலேஜில் யாராவது ப்ரொஃபஸர் வந்து கோஆர்டினேட்டராக வச்சு இந்த KAP 3ன்னு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நீங்கள் எந்த இயராக இருந்தாலும் சரி, 2nd இயரோ 3rd இயரோ 4th இயரோ யாராக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் சில டெய்லி நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த சக்ஸஸ் ஆன பீப்புளோட வீடியோஸ் அதெல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் கேட்டுருக்கும். ஏதாவது டவுட்லாம் கேட்டிங்கன்னா கூட அதில் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இது பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 100 காலேஜ் இந்த வாட்டி இது பண்ணி நம்ம டார்கெட் பண்ணி கொண்டு வரலான்னு இருக்கோம் இந்த வருஷத்தில். ஸோ
ஸோ இப்போ இன்னைக்கு வந்து 3வது காலேஜ் 4வது காலேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அழகப்பா காலேஜும் ஸ்ரீரங்கம் காலேஜும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சார் ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாரு. இது வந்து எய்ம் டிஎன்கிற சேனல், அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டோட சுருக்கம் தான் எய்ம் அப்படிங்கிறது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் தவிர மற்ற எக்ஸாமுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஐஏஎஸ் எக்ஸாம் தவிர மற்ற எக்ஸாமுக்கான ப்ரொவிஷன்ஸ், அதாவது இப்போ பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அதுக்கான கேள்விகள், குறிப்பாக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லி 25 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுக்கான எக்ஸாம், குரூப் 1 மெயின் எக்ஸாமுக்கான வழிகாட்டுதல், அப்புறம் எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதுக்கான வழிகாட்டுதல். இப்போ டிஎன்பிசி குரூப் 2A மெயின் எக்ஸாமில் ஒரு 60 வீடியோஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம். இப்போ இந்த வருஷம் மாறும், அப்பப்போ வரும்போது அதை புதுசு பண்ணுவாங்க. இது வந்து மோட்டிவேஷன் வீடியோ, இறையன்பு சார் பேசியிருக்காங்க. இதில் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லிட்டு எஸ்ஐ எக்ஸாமுக்குலாம் படிக்கிறவங்களுக்கு எப்படி இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மோட்டிவேஷனல் வீடியோஸும் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ் நாலேஜ், இப்போ எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் கேட்பாங்க, அந்த இங்கிலீஷுக்கான இதெல்லாம் இருக்குது. அறிவோம் ஆங்கிலம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்திருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு சொன்னேன். நான் முதல் திட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் நீங்கள் இந்த கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுன்ட்டு ரைட். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டிங்கன்னா நம்ம போகலாம். மியூட் அவங்க இதை வந்து அன்மியூட் பண்ணிவிட்டு கேளுங்க. நமக்கு இன்னொரு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. மிஸ்டர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணுவார். நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனர் இருக்காங்க தாம்பரத்தில், அவர் ஜாயின் பண்ணுவார். அவர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க சார். இப்போ வந்து அவங்க வந்து பிஇ முடிச்ச உடனே அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இந்த ஸ்டடி வந்து இனிஷியேட் பண்றது, அவங்க சார்பா நான் கொஸ்டின் கேட்கிறேன் சார். ஓகே சார், அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த சேனல் மூலமா நீங்க வந்து காலேஜில் இருக்கும்போதே, இப்போ வந்து நீங்க இப்போ பிஇ முடிக்கிறீங்கன்னா எப்போ முடிப்பீங்க? இப்போ ஸ்ரீரங்கம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதி எப்போ டிகிரி வாங்குவீங்க? எந்த மாதம்? 26ல் வாங்குவீங்க இல்லையா? 26 ஏப்ரல் வாங்குறீங்க. 26 ஜூன் மாதம் நீங்கள் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த நம்ம இப்போ சேனல் காமிச்சோம் இல்லையா, ஏஐசிஎஸ்சிசி சேனலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்டும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, அதுன்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 9th 10th என்ன படிச்சிருப்பீங்களோ அந்த விஷயங்கள் தான். கொஞ்சம் சில விஷயங்கள் டெப்த்தாக இருக்கும். ஒரு பிரசிடென்ட்டோட பவர் என்ன, பிரைம் மினிஸ்டரோட பவர் என்ன, எப்படி வந்து நம்ம இந்தியாவில் கவர்னன்ஸ் ஆட்சி முறைமை எப்படி நடக்குது, பாராளுமன்றத்துக்கு என்ன பவர் இருக்குது, எப்படி என்னென்ன முக்கியமான சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, பட்ஜெட்னா என்ன, ரிசர்வ் பேங்கோட பணி என்ன, ஒரு பணவீக்கம்னா என்ன, அதெல்லாம் அது மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வரலாறுல என்னென்ன அப்படின்ட்டு. இப்போ மிஸ்டர் பாலச்சந்தர் ஐஏஎஸ் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் பாலச்சந்தர். அவர் வந்து தாம்பரம் கமிஷனர் இருக்காரு. வணக்கம் வணக்கம். அவர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். அவர் பாலச்சந்தர் ஐஏஎஸ். அவர் வந்து பேசிக்கலி இன்ஜினியர். அவர் பாலச்சந்தர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. வணக்கம், என் பேர் பாலச்சந்தர். ஐஏஎஸ் 2018 பேட்ச். நான் சர்வீஸ் 2018ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சப் கலெக்டர் பட்டுக்கோட்டைய ஒரு 14 months இருந்தேன். அதுக்கு பிறகு அடிஷனல் கலெக்டர் சேலம்ல ஒரு 1 year இருந்தேன். அது பிறகு கார்பரேஷன் கமிஷனரா ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அங்கேயே சேலத்திலேயே ஒர்க் பண்ணேன். அட் பிரசன்ட் வந்து தாம்பரத்துல கார்பரேஷன் கமிஷனரா சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஜூலைல இருந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய விருப்ப பாடம் பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் தான் நானும் எடுத்து படிச்சேன். அதனாலதான் சார் எனக்கு தெரியும். சார் என்னை நிறைய மென்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஐ வாண்ட் டு தேங்க் அகைன் சங்கர் சரவணன் சார். ஸோ சார் இன்னைக்கு மார்னிங் இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், அதனால நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி சார். ஓகே பாலச்சந்தர், தேங்க்யூ. நீங்க என்ன கிராஜுவேஷன் படிச்சீங்க அது சொல்லுங்க. எந்த காலேஜ்ல படிச்சீங்க, என்ன படிச்சீங்க அது சொல்லுங்க. ஸோ நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தேன். 2007 to 11 பேட்ச். நான்
போஸ்ட் கிராஜுவேஷன் நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். 2013ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஜாயின் பண்ணி ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு சைடு டைமண்டரிஸா நான் சிவில் சர்வீஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ luckily I got it in my 6th attempt. 6th attemptல நான் சர்வீஸ் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்வீஸ். பஸ்ஸரவே எனக்கு கிடைச்சிருச்சு. பாலச்சந்திரன், எந்த வருஷம் நீங்க பாஸ்ட் அவுட், எப்போ வந்து எழுத ஆரம்பிச்சீங்க? 2011 பாஸ்ட் அவுட் சார் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சர்வீஸ் வாங்கினது வந்து 2018ல சர்வீஸ் வாங்கினேன். 6th attemptல நான் கிளியர் பண்ணேன் சார். கிளியர் பண்ணாங்க. ஆனா வந்து கண்டினியூஸா எழுதிட்டு இருக்கும்போது வேற வேலை வாங்கிட்டாரு அவரு. ஜாயின்ட் இன் பேங்க்ல 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு வந்து 6 attempt எடுத்திருக்கு. ஆல்ரெடி ஒரு வேலை இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய அந்த வேலைக்கு போயிட்டே படிக்கணும், அதில் உள்ள சிரமங்கள் இருக்கும். இன்னொரு அதர் சைடு வந்து நம்ம எடுத்த உடனே இதுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்றது, அதுல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், வேலை இல்லைங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரெண்டுல எது பெஸ்ட்னு நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல் டைமா நம்ம வீட்டோட ஃபேமிலி சிச்சுவேஷன், பொருளாதார சூழ்நிலை, நம்மளை வந்து வேலைக்கு போகாம படிக்க அனுமதிப்பாங்களா அல்லது நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதான் இப்போ காலேஜ்லேயே நம்ம அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்க வெளியில வரும்பொழுதே இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இப்போ அதுக்கு தான் கொண்டு வந்திருக்குது. பாலச்சந்திரன் படிக்கும்போது அந்த ஸ்கீம்லாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க இந்த 4 முதல்வன் ஸ்கீம்ல 2 வருஷம் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். மாசம் 7,500 ரூபாய் ஒரு வாட்டி வாங்கலாம், இன்னொரு வாட்டி வாங்கலாம், 2 வாட்டி வாங்கலாம். ஸோ அந்த இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு குயிக் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்றதுக்கு இப்போ காலேஜ்ல இருந்தே நீங்க ஃபைனல் இயர்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க வேற பாலச்சந்திரன் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. மாதிரி நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லாம் கிடையாது. நான் முதல்வன் ஸ்கீம்ல இப்ப பர் மந்த் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,500 rupees அந்த உங்களுடைய பேசிக் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பாத்துக்கிறதுக்காக வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எங்களுக்கு நாங்க படிக்கிற காலகட்டத்துல எல்லாம் வந்துட்டு அந்த 7,500 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெரிய பணம், ரொம்ப ரொம்ப பெரிய பணம். அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 4,000-5,000 rupees இருந்தாலே பெரிய பணம். அந்த 5,000 4,000 இருந்தாலே போதும் மந்த்லி மெஸ் ஃபீஸ் பிளஸ் வந்துட்டு உங்களுடைய வீட்டு வாடகை. நான் ஸ்டே பண்ணி அண்ணாநகர்ல படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு 4,000 rupees இருந்தா அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதெல்லாம் இப்ப பிரசன்ட் வந்துட்டு கவர்மெண்ட்ல ஆபீசர்ஸ் சார் மாதிரி ஆளுகள் எல்லாம் முன்னாடி நின்று அந்த ஸ்கீம் எல்லாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லா நிறைய கேண்டிடேட்ஸ் உருவாக்குறாங்க. இது உண்மையுமே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆக்சுவலி நான் முதல்வன் ஸ்கீம் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் லெவல்ல ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட நம்ம சிவில் சர்வீஸ் நிறைய பேர் அதுல இருந்து உருவாக்குறாங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா சார் சொன்னது ஜாபுக்கு போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, பிளஸ் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. காலேஜ் படிக்கும்போது ஒரு 3 years இப்போ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் பண்ணது நான் சொல்றேன். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 3 years நான் வந்து ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் காலேஜ் லைஃப் ஒன்லி. 4th yearல தான் நான் என்ன பண்ணேன்னா ஸ்லோவா நியூஸ் பேப்பர் ரீடிங் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அது ஒரு 4th yearல இருந்து நம்ம ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய சென்டென்ஸ் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அது வந்துட்டு நம்மளுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் அந்த இது. ஸோ அதனால பேப்பர் ரீடிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா நம்ம எடுத்துக்கூடாது. பேப்பர் ரீடிங்கிறது வந்துட்டு பியாண்ட் இன்ஃபர்மேஷன். அது நம்மளுடைய டே டு டே லைஃப்லயுமே அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்த பேசுறதாகட்டும், நம்ம எக்ஸாம்ல ப்ரெசென்ட் பண்றதாகட்டும், பிளஸ் நம்மளுக்கு வந்துட்டு கண்டென்ட் வைஸே ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு பேப்பர் ரீடிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம வந்துட்டு ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி புக்ஸ். பேசிக்கான என்சிஆர்டி ஹிஸ்டரி புக்கு, ஜியாகிரபி புக்கு, பாலிட்டி புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு, இந்த மாதிரி பேசிக்கான என்சிஆர்டிஸ் மட்டும் நீங்க ஆரம்பிக்கலாம். பேசிக்கா 4th yearல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டு ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பிளஸ் பேப்பர் படிக்கலாம்.
இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு சார் கேட்டாங்க ஜாப்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாப்ல இருந்து நம்ம படிக்கிறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பா பண்ண முடியும். பட் டெடிகேட்டடா உட்கார்ந்து நம்ம எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ கொஞ்சம் டெடிகேட்டடா உட்காந்து படிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேங்க்ல நான் இருக்கும்போது மார்னிங் எனக்கு ஒரு 2 hours டைம் கிடைக்கும். பேங்க்குக்கு மார்னிங் 9 o'clock போகணும். அதனால காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 5 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நான் படிப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பேங்க்கு கிளம்பி போறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஈவினிங் வந்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கும் ஒரு 8 o'clock ஆயிடும். 8 o'clock ஆனோடனே மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு உட்கார்ந்தோம்னா ஒரு 8:30 இருந்து ஒரு 10 வரைக்கும் பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours படிக்க முடியும். ஸோ மார்னிங் ஒரு 2-3 hours, ஈவினிங் ஒரு 2 hours, ஆவரேஜா 4 to 5 hours நம்மளால படிக்க முடியும். அப்படி நம்ம ஒரு டெடிகேட்டடா உட்காந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்துட்டு நம்ம எந்த விதமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம we need to focus only on studies. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்மளுக்கு வந்துட்டு லைஃப்ல உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் யூ ஹேவ் டைம், அபண்டன்ட் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரியர்ல நம்ம செட்டில் ஆகணும், நம்மளுக்கு பிடிச்ச வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ரிஃபரபிளி ஒரு 25 இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிற எல்லா ஹார்ட் ஒர்க்குமே நம்ம பண்ணிடணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம வந்துட்டு அடுத்த ஹாஃப் நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அதனால வந்துட்டு இருக்கிற ஹார்ட் ஒர்க், இருக்கிற சின்சியாரிட்டி எல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஒரு ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மேக்சிமம் நீங்க பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மேலும் வந்துட்டு நிறைய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம், காது குத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி அல்லது வந்துட்டு ஜாப் இல்லாம இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு சிவில் சர்வீஸோ அல்லது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமோ நம்ம வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். பிகாஸ் என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய ஒரு வருஷமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சிவில் சர்வீஸ்ல 8 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ எவ்ரி இயர் எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆயிட்டு இருக்கு காம்படிஷன் லெவல். இது வந்துட்டு சிவில் சர்வீஸ்ல மட்டும் கிடையாது, குரூப் 1 எக்ஸாம்லயும் இருக்கு, குரூப் 2 எக்ஸாம்லயும் இருக்கு, குரூப் 4லயும் இருக்கு. எல்லா எக்ஸாம்லயுமே அது இதுக்குண்டான காம்படிஷன் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்ப நவடேஸ் வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் வந்துட்டு எல்லா மக்களுக்குமே வந்துருச்சு. அதனால வந்துட்டு இதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம்னா நம்ம நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நிறைய விஷயத்த நம்ம புதுசா தேர்ந்தெடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப அதுதான் முக்கியம் லைஃப்ல. ஓகே பாலச்சந்தர், ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை. யாராவது கொஸ்டின் இருந்தால் 1-2 கொஸ்டின் கேளுங்க சார்கிட்ட. சார் வந்து உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவார். அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஹி டுக் தமிழ் லிட்ரேச்சர் அஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ நான் அவருக்கு தமிழ் லிட்ரேச்சருடைய பேப்பர்லாம் திருத்திருக்கேன். ரொம்ப சிறப்பாக எழுதி தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம விருப்ப பாடம்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து ஜென்ரல் நாலேஜில் 4 பேப்பர் இருக்கும் மெயின் எக்ஸாமில். அது போக ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு இருக்கும், அது எது வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸு, தமிழ் லிட்ரேச்சர், சோசியாலஜி, உங்களுக்கு ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். அதை நீங்கள் படித்து நீங்கள் எழுதணும். அது வந்து அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஜிஎன்ஃபர்மேட்டிக்ஸ் படித்தாலும் அவர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் தான் எடுத்து எழுதினார். அந்த இதில் அவர் வெற்றி பெற்றார். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்ப பாடமாக எடுக்கலாம். எந்த விருப்ப பாடத்தை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தனி ஓரியன்டேஷன் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. அது நம்ம தனியாக 100 நாள் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பேசுறேன் சார். சொல்லுங்க. இப்போ தமிழ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு யூபிஎஸ்சி எழுதுறாங்களா சார்? ஆமா. இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் போடாமா வேற? இல்ல, ஜென்ரலி என்னன்னா யூபிஎஸ்சியில் எடுக்கிற ஆப்ஷனல் வந்து எப்போதுமே இன்ஜினியர்ஸ் வந்து இன்ஜினியரிங் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும் இல்லையா? இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா அவங்க ஒவ்வொரு செமஸ்டர் அல்லது இயர் பை பேசிஸ்ல படிச்சிருப்பாங்க.
இப்போ சிவில் இன்ஜினியர் படித்தவங்களே கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக எழுத முடியாது. 4 வருஷத்தையும் சேர்த்து மொத்தமாக படித்து எழுதணும் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஒரு ஏஇ சிவில் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா அந்த எக்ஸாம் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இது தவிர அவங்க பல பாடங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அதாவது இந்திய பொருளாதாரம் படிக்கணும், இந்தியன் பாலிட்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிக்கணும், இந்திய வரலாறு படிக்கணும், உலக புவியியல் படிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கிறதுனால இன்ஜினியரிங் மாதிரியான ஹெவியான சப்ஜெக்டை அவங்க எடுத்து படிக்கிறதில்லை. இப்போ டாக்டர்ஸ் எழுதினாலும் மெடிக்கல் சயின்ஸ் எடுக்க மாட்டாங்க. இந்த இன்ஜினியர்ஸ் எழுதினாலும் பெரும்பாலும் விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதினாங்கன்னா அவங்க சிவில் இன்ஜினியரிங் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. இல்லைன்னா பெரும்பாலும் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொலிட்டிக்கல் சயின்ஸோ, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ, தமிழ் லிட்ரேச்சரோ அது மாதிரி சப்ஜெக்ட் எடுப்பாங்க. டாக்டர்ஸாக இருந்தாங்கன்னா ஆந்த்ரோபாலஜி எடுப்பாங்க அல்லது சோசியாலஜி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது தான் வழக்கம். அதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான பாப்புலர் ஆப்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த ஆப்ஷன் எடுத்து படிப்பாங்க. அதில் 2 பேப்பர் தான், மற்ற 4 பேப்பர் ஜெனரல் நாலேஜ் பேப்பர், ஒரு பேப்பர் எஸ்ஏ பேப்பர். ஸோ மற்றதுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். 5 பேப்பர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஆப்ஷனல்ங்கிறது உங்களுக்கு விருப்ப பாடம், உங்களுக்கு எந்த பாடம் படிக்கணும்னு தோணுதோ, ஸ்கூலில் படிச்சதில் உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்கோ அந்த பாடத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா ஹிஸ்ட்ரி கூட எடுத்துக்கலாம், ஜாகிரபி பிடிக்குன்னா ஜாகிரபி கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் நீங்கள் பெரிய மாஸ்டரில் ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலோட கொஞ்சம் எபோவ் தெரிஞ்சால் போதும். ஒரு யூஜி படித்தவங்க கூட கொஞ்சம் எபோவ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறது ஈஸி, இல்லை ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து எந்த மாதிரி வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்தீங்கன்னா உங்களை அந்த கோச்சிங்லாம் கொடுப்போம். நம்ம ப்ரிலிமினரி வரும்போதே மெயின் எக்ஸாமுக்கு என்னென்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிடணும், அப்போவே நம்ம வந்து உங்களுக்கு கைடன்ஸ்லாம் கிடைக்கும். ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க, இந்தந்த ஆப்ஷனுக்கான ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணி அதுக்கான இதை சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கனாலே வரும், இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன், அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன் போட்டிங்கன்னா அதுவே வரும். அதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் அதே மாதிரி மெயின் எக்ஸாம் ரெண்டும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இப்போ இன்டர்வியூ கிராக் பண்ண முடியலன்னா வேற என்ன சார்? திரும்ப முதல்ல தான் வரணும் சார். அதான் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய இது என்னன்னா, நீங்கள் வந்து ஃபைனலாக வந்தால் தான் இதாச்சு. ஏன்னா திரும்ப ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போயிருப்பாங்க. அடுத்த வாட்டி ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகாது. அப்போ வந்து அந்த ப்ரெஷரை தாங்கணும். அப்புறம் அந்த 1 இயர் உட்காந்து படிக்க வேண்டியதான். படிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸ் தான் எழுத முடியும். அதான் 6 அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு 4 வருஷம் படித்தா இன்ஜினியர் ஆயிடலாம், 5 வருஷம் படித்தா நீங்கள் டாக்டர் ஆயிடலாம், 5 வருஷம் படித்தா. ஆனால் எத்தனை வருஷம் படித்தா கலெக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. 1 வருஷத்துலேயும் ஆகலாம், 3 வருஷத்துலேயும் ஆகலாம், 5 வருஷத்துலேயும் ஆகலாம், 6 வருஷத்துலேயும் ஆகலாம். அது நம்ம கையில் இல்லை. அதுதான் நீங்கள் படிக்கிறது. அதனால தான் அதுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு, அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தர், ஏன் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சிவில் இன்ஜினியராவோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோ ஏதோ படிக்கிறீங்கன்னா அதில் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇ பிடபிள்யூடியில் ஏஇயாக வரீங்க அப்படின்னா, பிடபிள்யூடியில் ஹையஸ்ட் அவங்க என்ன போக முடியும்னா சீஃப் இன்ஜினியராக போக முடியும். இந்த சீஃப் இன்ஜினியர் போஸ்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸில் வர்றவங்க அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்கனைசேஷனுக்கு அல்லது அதுக்கு செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஒரு 10-15 வருஷம் வந்துடுவாங்க. ஸோ அந்த ஏஇ இருக்கிறவர் 2 பேரும் ஒரே இதில் தான் படிச்சிருப்பாங்க. ஏஇயும் அவர் கூட படித்தவர் எழுதி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே கலெக்டராக வந்துடுவார் 5 வருஷத்தில். இவர் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏஇயா இருப்பார் ஒரு டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதுதான் அந்த போஸ்டோடைய இது. இவர் அந்த டிஸ்ட்ரிக்டே ஹெட் ஆயிடுவார். இவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்த இதனுடைய இது தெரியும், ஐயோ இவ்வளோ மதிப்புள்ள போஸ்டா இது, இதை பற்றி எனக்கு அவேர்னஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னு தெரியும். ஸோ நிர்வாகத்தில் ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க, குறிப்பாக பப்ளிக் சர்வீஸ், நான் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, எனக்கு மக்களுக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், மக்களுக்கு வந்து உதவ முடியும், இப்போ எஜுகேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சமுதாய நாட்டம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் நல்ல சாய்ஸ். தமிழ்நாட்டுல ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சென்டர் சார் ஒதுக்குறாங்க? தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மெட்ராஸில் எழுதலாம், சென்னை ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போகிறோம் சென்னையில் எழுதலாம், மதுரையில் எழுதலாம், கோயம்புத்தூரில் எழுதலாம். மெயின் எக்ஸாமுக்கு சென்னையில் மட்டும் தான் எழுத முடியும். மெயின் எக்ஸாமுக்கு ஒரே ஒரு சென்டர். ஆமாம், அது 700 பேர் லாஸ்ட் டைம் எழுதினாங்க மெயின் எக்ஸாம். அதுக்கு முந்தின வருஷம் 400 பேர் தான், அதுக்கு முந்தின வருஷம் 290 பேர் தான். மெயின் எக்ஸாம் எழுதுறவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறது கூடி இருக்கு. ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது லாஸ்ட் இயர் 57 பேர் பாஸ் பண்ணாங்க, எல்லா எக்ஸாமும் சேர்த்து, எல்லா சர்வீஸும் சேர்த்து, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் சேர்த்து 57 பேர். அது ஒரு நல்ல ரிசல்ட் தான் தமிழ்நாட்டுக்கு.
சார் நெக்ஸ்ட் டவுட் சார், சொல்லுங்க. பிகினர்ஸ் இங்க இருக்கிறாங்க, இவங்க வந்துட்டு எந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண படிக்க ஆரம்பிக்கணும், அவங்க எந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க மெமரைஸ் பண்றது? அதான் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நியூஸ் பேப்பர் சாதாரணமாக படிக்கிறதுக்கும் எக்ஸாம் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து இந்த நியூஸ்ல வந்து இண்டிவிஜுவல்ஸ் பத்தி நியூஸ் முக்கியம் இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி நியூஸ் தான் முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அதை பத்தி படிக்கணும். இப்போ பாராளுமன்றத்தில் புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பெண்கள் நலம் சார்ந்து அப்படின்னா அதை படிக்கணும். விலைவாசி உயர்வுக்காக ஒரு சில திட்டங்களை வந்து ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருக்கு அப்படின்னா அதை படிக்கணும். உக்ரைன்ல போர் நடக்குது அப்படின்னா அதை பத்தி படிக்கணும். இந்த மாதிரி உலக விஷயங்கள், இப்போ இந்தியா பிரதமர் வந்து இப்போ அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னா இந்திய அமெரிக்க உறவுகள் பத்தி படிக்கணும். அல்லது இப்போ ரஷ்ய அதிபர் இங்க வராரு அப்படின்னா அதை பத்தி படிக்கணும். ஸோ எந்த விஷயங்கள் கரண்ட்ல வருதோ, செய்தியில வருதோ, நடப்பு நிகழ்வுகளோ அதை பத்தி படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் சொல்லுவோம். அந்த ஹிந்து பேப்பரோ அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு பேப்பர்ல பாத்தீங்கன்னா எடிட்டோரியல்னு இருக்கும். அந்த எடிட்டோரியல்ல முக்கியமான விஷயங்களை பத்தி எழுதியிருப்பாங்க. நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமா நடந்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்னவோ அதை பத்தி நேஷனல் இன்ட்ரெஸ்ட் உள்ள டாபிக்கை பத்தி எழுதியிருப்பாங்க. அதை வந்து படிக்கணும். அந்த எடிட்டோரியல் படிக்கணும். சென்டர் பேஜ் ஆர்டிகல் சொல்லுவாங்க, நடுப்பக்க கட்டுரைன்னு சொல்லுவாங்க, அதை படிக்கணும். லெட்டர் டு எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தை பத்தி பல்வேறு ஆட்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எழுதியிருப்பாங்க, அதை படிக்கணும். ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு எக்ஸாமுக்கான ஒரு கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது அந்த ஒரு இது மாதிரி தான். ஒரு எடிட்டோரியலில் என்ன கண்டென்ட் வருதோ தட் வில் பி தி ஆன்சர் ஃபார் யூர் கொஸ்டின். ஒரு 10 மார்க்னா 2 பக்கத்தை எழுத வேண்டியிருக்கும், 15 மார்க்னா 3 பக்கத்தை எழுத வேண்டியிருக்கும். அந்த ஒரு 200 வார்த்தையில 150 வார்த்தையில நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதான் ஆன்சர். தேங்க்யூ சார். ஓகே. பழைய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு லாஸ்ட் டைம் இப்போ எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு இதை நடத்தணும், ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலை, அதில் உள்ள சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத ஆராயணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன உலக நாடுகள் என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கும். கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல வந்து போட்ட ஒப்பந்தத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அது என்னென்ன மாதிரி அதை வந்து விளைவுகளை ஏற்படுத்து, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னும் நம்ம படிச்சு அந்த விஷயங்களை வந்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதணும். சார், யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் கிளியர் பண்ணா எந்தெந்த வேலைக்கெல்லாம் போகலாம்? ரயில்வேல பெரிய இன்ஜினியர்ஸ், சென்ட்ரல் பிடபிள்யூடியில் பெரிய போஸ்ட்டு, அதாவது அதில் இருக்கக்கூடிய டாப் சர்வீஸ். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய டெக்னிக்கலி டாப் சர்வீஸ்க்கு வந்துடலாம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போவாங்க. அந்த மாதிரி டாப் போஸ்ட்டுக்குலாம் குயிக்காக வந்துடுற மாதிரியான போஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் வரலாம், டேரெக்டாக வரலாம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்படி வரலாம். அதுதான் இன்ஜினியரிங் சர்வீஸ் படிப்பாங்க. ரயில்வேல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சைடில் இருக்கிறதுக்கும் அந்த எக்ஸாம் வரலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணி போகலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். எந்த அளவுக்கு கிளியர் பண்ண முடியும் செல்ஃப் ஸ்டடி? அதுதான் இப்போ நம்ம அந்த சேனல்ல AICSC சேனல்ல வந்து வீடியோஸ் போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வீடியோஸை பார்த்து நீங்க படிக்கலாம். பார்த்துட்டு நீங்க படிச்சுட்டு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு இங்க வந்து படிக்கலாம் கோச்சிங். அதாவது உங்களுக்கு வந்து ஏன் செல்ஃப் ஸ்டடி போறீங்க அப்படின்னா, பிரைவேட் கோச்சிங் நம்மளால ஆஃபர் பண்ண முடியாது, 1 லட்சம் 2 லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிற ஆப்ஷன் எடுப்பீங்க. செல்ஃப் ஸ்டடிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை பண்ணிட்டு, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து 22,000 பேர் எழுதுறாங்க இந்த முதல் எக்ஸாம் போன வாட்டி. அதில் 1000 பேர் தான் டாப்ல வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில இருந்து IAS எக்ஸாம் எழுதக்கூடியவங்களில் இந்த 1000 பேர் தகுதியானவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க இல்லைங்கிறது அதுக்கப்புறம் முதல்ல உங்களுடைய ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேர் யூ ஸ்டாண்ட், டாப் மார்க் எவ்வளோ, 90 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு, 200க்கு அது வந்து 90 மார்க், நெகட்டிவ் மார்க் வேறு இருக்கும், 1/3 நெகட்டிவ் மார்க்கு. ஸோ ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, 100 கேள்வி இருக்கும், 200 மார்க்கு. அதில் வந்து இப்போ வந்து 90 மார்க் எடுத்தவங்களுக்கு இப்போ இடம் கிடைச்சிருக்கு. அந்த 1000 ஸ்காலர்ஷிப் வாங்குறதுல அது வந்திருக்காங்க, குவாலிஃபை ஆயிருக்காங்க. மற்ற 22,000 பேர் எழுதுனாங்க, 30,000 பேர் அப்ளை பண்ணாங்க, 22,000 பேர் அப்ளை எழுதுனாங்க. இல்லை 1000 பேர் தான் ஃபெல்லோஷிப், மீதி 21,000 பேர் கிடைக்கல. அப்படின்னா இப்போ 5,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் மேலே இருக்கிறாங்க. 90 மார்க் கட் ஆஃப், அந்த 90 மார்க் மேலே எடுத்தவங்க இந்த 1000 பேர். இந்த 1000 பேர் வந்து மோர் ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ், அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளவர்கள். சொல்ல முடியாது, அந்த 5,000 பேர்ல கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்து இடம் கிடைக்காம போனவங்க கூட வெற்றி பெறலாம். அது வந்து அப்புறம் எப்படி படிச்சு எப்படி எழுதுறாங்க பொறுத்து. ஸோ இல்லைன்னா அடுத்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த 22,000 பேர்ல 25 மார்க் மேலே எடுத்தாங்க கிட்டத்தட்ட 12,000 பேர். இவங்க எல்லாருமே ஒரு ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ் தான்.
தே ஆர் இந்த லேர்னிங் ப்ராசஸ். அடுத்த அட்டம்ப்ட்ல கூட அவங்க வந்து கிளியர் பண்ணி இந்த எக்ஸாம் வாங்கலாம். இப்போ செல்ஃப் ஸ்டடி தான் முதல்ல பண்ணுவோம். நம்ம இல்லை நமக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கோச்சிங்கில் போய் சேர்ந்து படிக்கலாம். ப்ரைவேட் கோச்சிங்கும் கவர்மெண்ட் கோச்சிங் என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து மெரிட்டோரியஸ் செலெக்ஷன், எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா இங்கே உங்கள் சீட்டு கொடுத்து நம்ம ஃபெலோஷிப் கொடுக்குறோம். இதே இது நீங்கள் ப்ரைவேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் காலேஜில் கிடைக்கிற மாதிரி பணம் கட்டி படிக்கணும். 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் கட்டி ப்ரைவேட்டில் படிக்கணும். அதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்குது அப்படின்னா அப்படி படிச்சுட்டு வரவங்களும் உண்டு. அவங்க எழுதி ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு மெயின் எக்ஸாம் கூட எங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கோச்சிங் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் கோச்சிங் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும், கவர்மெண்ட் கோச்சிங்னா நல்லா இருக்காது அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி எடுக்கிறீங்க, எப்படி கவர்மெண்ட் சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி சில இடத்துல வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ஐஐடி ஐஐஎம் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்டியூட்டும். இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட். இப்போ அரசு பள்ளிகளும் நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் அது ஒரு மைண்ட் செட்டு. இப்போ வந்து அரசு பள்ளி என்பது வந்து வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து நாளைக்கு இந்த சேஞ்சை கொண்டு வரணும் மக்கள் மத்தியில. அதுக்கு மாதிரியான ஆப்டிடியூட் உள்ளவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு வரணும். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? அழகப்பா காலேஜ் இவங்க கேட்டாங்க. ஸ்ரீரங்கம் காலேஜ் நீங்கள் ஒரு இது ஃபார்ம் பண்ணிருங்க. நீங்கள் வந்து குடிமைப்பணியாற்று படை KPA 4 உங்கள் கோஆர்டினேட்டரை வச்சு நீங்கள் யாரும் அதனால அதில் ஜாயின் பண்ணிருங்க. உங்கள் டவுட் எல்லாம் அதில் கூட போடுங்க. அதுக்கப்புறமா அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியில் பதில் சொல்லலாம். அதில் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் அவர் சொன்னார் இல்லையா பாலச்சந்தர், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி என்னென்ன நியூஸ் படிக்கணுங்கிறது நாங்களே தொகுத்து ஷேர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த மாதிரி நியூஸ்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் நாங்களே ஷேர் பண்ணுவோம். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்களாம் ஜாயின் பண்ணிடுங்க. அழகப்பாக்கு வந்து KAP 3, ஸ்ரீரங்கம் காலேஜுக்கு KAP 4 போடு. அதுதான் அந்த குரூப்போட பேர், வாட்ஸ்அப் குரூப்போட பேர். இப்போ அழகப்பா மட்டும் 1 or 2 கொஸ்டின் கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 4 o'clock ஆயிடுச்சு. ஸ்ரீரங்கம் மியூட் பண்ணிடலாம். ஸ்ரீரங்கம் காலேஜ் மியூட் பண்ணிடுங்க. அழகப்பா காலேஜ் எனி கொஸ்டின்ஸ்? காரைக்குடி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் ஃபார் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம். அங்கே வந்து நிறைய பேர் படிப்பாங்க. எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரும் அங்கே போய் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நிறைய பேர் உங்கள் ஊர் தான் ஒரு பவர் இந்த இன்ஸ்டியூட் இருக்கிறதுனாலையும் சரி அங்கே வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிவில் சர்வீஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். இன்ஜினியரிங் சர்வீஸ் இல்லாமல் சிவில் சர்வீஸ் போகணுன்னா அதை பற்றி நீங்கள் அவேர்னஸோட படிக்கலாம். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் AICSCCTN அப்படிங்கிற நம்ம சேனலோட பேர். இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்துங்க. என்னுடைய பேர் டாக்டர் சங்கர சரவணன். நான் தான் பிரின்சிபல் ஆஃப் இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். என்னுடைய நம்பர் ஒன்றா எடுத்துங்க, 8754651654. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா குரூப்லேயே நான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8754651654. உங்கள் குரூப் காலேஜில் யாராவது ஒருத்தர் ஒரு அட்மினாக இருந்து அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு 2 பேர் ஸ்டூடெண்ட் வந்து வாலண்டியராக அதில் அட்மினாக இருங்க. ஸோ தட் நம்ம வந்து அதில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி யாராவது இருங்க. ஸோ தே கேன் அட்மினாக இருந்துட்டு என்கிட்ட பேசுங்க. நம்ம அதுக்கான மெட்டீரியல்ஸு என்னென்ன படிக்க வேண்டியது, சில லிங்க்கு யூடியூப்பில் அந்த டாப்பர்ஸோட இன்டர்வியூ வந்துன்னா அந்த லிங்க்ஸ் எல்லாம் வரலாம். சார் வணக்கம். டிஃபிட்கோட MD சார் வந்திருக்காங்க, விவேகானந்தன் IAS சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வந்து நம்ம டிஃபிட்கோட சேர்ந்து நடத்துகிறோம். நம்ம வந்து நாலேஜ் சென்டர்னு சொன்னோம் இல்லையா, உங்கள் நகராட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நாலேஜ் சென்டர், அறிவுசார் மையங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து நம்மளுடைய நீங்கள் போய் உட்காந்து படிக்கலாம். அங்கே வந்து இவர் சொன்னார் இல்லையா, பாலச்சந்தர் வந்து சொன்னார் இல்லையா, NCERT புக்கு SCERT புக்கு அதெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்கும். அங்கே உட்காந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குன்னு விசாரிங்க. காரைக்குடியில் இருக்குல்ல சார்? இருக்கு சார். நான் லிஸ்ட் ஷேர் பண்றேன் சார். அவங்க பிரின்சிபல் ஷேர் பண்றேன். ஓகே. இப்போ குரூப் ஃபார்ம் பண்றேன் சார். இப்போ இன்னைக்கு 2 காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க, காரைக்குடி அண்ட் ஸ்ரீரங்கம் ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ் சார். ஸோ ரோமன் காலேஜ் வரைக்கும் ஒரு 15 காலேஜ் இருக்குங்க சார். அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணுவாங்க. சீரீஸ்ல அடுத்து வந்துருவாங்க. ஓகே சார். இது முடிஞ்சப்பறம் நம்ம பிரைவேட் காலேஜஸும் த்ரூ ரோமன் காலேஜ் லீடர்ஷிப்ல நம்ம அவங்க. ஓகே சார். இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப் சொல்லியிருக்கேன் சார். இவங்க அழகப்பா காலேஜுக்கு வந்து 3 KAP 3 குடிமைப்பணி ஆற்றுப்படை 3ங்கிறது அழகப்பா காலேஜுக்கான கோடு. அந்த பேரில் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு KAP 4ன்னு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நிச்சயமா சார். பிரின்சிபல் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யூடியூப் சேனல் எய்ம் தமிழ்நாடு, அப்புறம்
ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அந்த 2 வெப்சைட் பார்த்தாலே ஓரளவுக்கு ஆமா. யூடியூப் பார்த்தாலே நிறைய கிளாஸஸ் நோட் பண்ணிருக்கீங்க. ஆமா, அது எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. கண்டினியூஸாக அவங்க கொடுக்குற டவுட்ஸையும் நம்ம வந்து லைவ் போட போகிறோம். லைவ்ல வந்து போட்டு நாலேஜ் சென்டர் உட்காந்து அவங்க அட்டன் பண்ணலாம். நாலேஜ் சென்டர் எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்க. நாலேஜ் சென்டர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம டுஃபிட்கோவுடைய எம்டி சார் இருக்காங்களே, விவேகானந்த் சார், நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்வியூ நம்ம இதில் வருது. நாலேஜ் சென்டரை வந்து அறிவுசார் மையங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்ட்டு அதையும் பாருங்க. என்னுடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிக்கங்க, மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் சார், knowledgecentertrufitco@gmail.com அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அது உங்களுக்கு பிரின்சிபல் சார் ஷேர் பண்றோம். ஓகே, அதில் உங்கள் டவுட் எல்லாம் கேளுங்க. சார் கொடுத்துருக்க அந்த மெயில் ஐடியில் உங்கள் டவுட்லாம் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் ஃபார்ம் பண்ணிக்கங்க. மெயிலில் கொடுக்கும்போது உங்கள் டவுட்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அடுத்த சிஸ்டம்ஸ் ஏற்பாடு பண்ணுவோம். நிச்சயமா சார். இப்போ மற்ற வெற்றியாளர்கள் பேட்டி கண்டிருக்கீங்க சார், நம்ம பிரின்சிபல் சார், ஆல் இந்தியா. ஆமாம் சார், அந்த லிங்க் எல்லாம் அந்த குரூப்லேயே போடுறோம் சார். நம்ம இந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை ஒவ்வொரு லிங்க்லையும் அதிலே போடுறோம். நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸும் அதில் போடுறோம். நிறைய கான்ஃபரன்ஸ் தமிழ்லேயே பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். அதே மாதிரி இதெல்லாம் காஸ்ட்லியே படிச்சிருக்காங்க, அவங்க வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்கியிருக்காங்க சர்வீஸ். ஆமாம், அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முன்னுதாரணமா இருக்கும் சார். ஸோ இன்ஜினியரிங் வரும்போது எனக்கு ஒரு ஈடுபாடு, நான் டோட்ல இருக்கும்போது தான் என்கிட்ட ஆன்லைன் கவுன்சிலிங் சார். ஓகே ஓகே சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா நல்லா பண்ணலாம். ஓகே, எல்லாருமே பேசிக்கலி இன்ஜினியர் ஃப்ரம் எல்லாருமே சிவில் மேக்ஸிமம் இன்ஜினியர் தான் சார். ரோட் டிரான்ஸ்போர்ட் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து நம்ம ஈரோடு காலேஜ்ல இருந்து அவங்க ஃபைனான்ஸ் வரப்படி. ஸோ அதில் டெஃபரெண்ட் இன்ஜினியர்ஸ் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஐஏஎஸ் பத்தி கேட்டீங்க. ஸோ இந்தியன் சர்வீஸ் எல்லாம் கிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் எல்லாம் நீங்க நல்ல ஐபிஎஸ்ல போகலாம். சார் அதை பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸாம் ஆனாலும் நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் மூலியமா சார் வந்து இப்போ எம்டி டுஃபிட்கோ சார் பேசியிருக்காங்களா, விவேகானந்த் சார் வந்து இன்ஜினியர் தான். ஸோ இன்ஜினியரிங் தான் சிவில் சர்வீஸ்க்கு வந்திருக்காங்க. இப்போ பாலச்சந்தர் பேசினார், அவர் என்னோட ஸ்டூடெண்ட்டு. அவர் இன்ஜினியரிங் தான் சிவில் சர்வீஸ்க்கு வந்திருக்காரு. நான் பேசிக்கலி வெட்டனரி சயின்ஸ், நான் பிஹெச்டி இன் வெட்டனரி சயின்ஸ். நான் சிவில் சர்வீஸில் இப்போ இந்த லைனில் ஒரு 20 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் சார் உருவாக்கி இருக்கீங்க. ஆமா சார், அதனால இந்த முயற்சி வந்து நீங்க ஒரு காலேஜா குடிபணியாற்றப்படுகிற கான்செப்ட்ல போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செகண்ட் இயர்லயே they can start preparing முடிச்சாங்கன்னா மேபி ஃபைனல் முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அவங்க வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா அவங்க யூபிஎஸ்சில கட் ஆஃப் ரேட் வந்து ஆகஸ்ட் 1 தான் சொல்றாங்க. 21 வயசு ஆயிருக்கும். அந்த வருஷமே அவங்க வந்து கிராக் பண்ணலாம் எக்ஸாம். மெயிலே ஸ்பெல் பண்ணி கிராக் பண்ணலாம். அடுத்து அக்டோபர் நவம்பர்ல மெயின்ஸ் கிராக் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஏற்பாடு சார். Happy to associate with you in addressing all colleges. Okay, thank you sir. Thanks a lot. Thank you sir. ரெண்டு காலேஜ்லயும் நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. உங்க டவுட் எல்லாம் கேளுங்க. வேற ஏதாவது கண்டினியூஸா will be in touch. Okay? Yes sir. Right sir. Thank you. Yes sir. Thank you students. Thank you. Thank you all the best students. Okay, right. All the best. Balachandar, thank you for joining us. Thank you brother. Thank you. Sir. Thank you sir. Sir. Thank you. Yes brother. Thank you. Thank you. Thank you, sir. Thank you so much Thank you, for ma'am. the session. Thank you.